வணக்கம் திதி. வயநாட்டில் தொடர் கனமழை காரணமாக இந்தியாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இதுவரையில் 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றனர். மேலும் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் நிலச்சரிவில் சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அந்த மாநில அரசு தேவையான மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் நிவாரண பணிகளுக்கென கேரள அரசுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 5 கோடி ரூபாயினை வழங்கிட தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த நிலையில் நேற்று முதல் கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் கடுமையான மழைப்பொழிவு காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிரிழப்புகளும் அதே போல பொது சொத்துக்களும் சேதமடைந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த மாநிலத்தின் கேரள மாநிலத்தின் முதல்வர் பினராயி விஜயனை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொலைபேசி வாயிலாக அழைப்பு விடுத்து பேசினார். இந்த நிலையில் இயற்கை பேரிடரினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய உயிரிழப்புகளுக்கு வருத்தத்தையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு அரசின் சார்பில் அனைத்து உதவிகளையும் செய்து தருவதாக உறுதியளித்தார். இந்த நிலையில் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை மேற்கொள்வதில் கேரள அரசுக்கு துணையாக பணியாற்றிட தமிழ்நாட்டிலிருந்து 2 மூத்த IAS அதிகாரிகளான கி.சு. சமீரன் அதே போல ஜான் டாம் வர்கீஸ் ஆகியோர் தலைமையில் மீட்பு குழுவினரை உடனடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனுப்பிட உத்தரவிட்டிருக்கிறார். இந்த நிலையில் மேலும் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் நிவாரண பணிகளுக்கென கேரள அரசுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 5 கோடி ரூபாயினை வழங்கிடவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள மீட்பு குழுவில் தீயணைப்பு துறையிலிருந்து 20 தீயணைப்பு வீரர்கள், 1 இணை இயக்குனர் தலைமையிலும் 20 மாநில பேரிடர் மேலாண்மை மீட்பு குழு வீரர்கள், 1 காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலும் அதே போல 10 மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அடங்கிய ஒரு மருத்துவ குழுவினரும் கேரள அரசுடன் மீட்பு மற்றும் மருத்துவ சிகிச்சை பணிகளில் இணைந்து பணியாற்ற உள்ளனர். இந்த குழுவானது இன்றே கேரளாவிற்கு செல்வதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து உத்தரவிட்டிருக்கிறார். ரிதி.